பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஆண்டவரை நோக்கி இப்படியாய் ஜெபிக்கிறார். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும் என்பதாக. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடும்படியான ஒரு சூழ்நிலை நேரிட்டது. ஏன் தாவீது சவுலுக்கு தப்பி ஓடினார்? இந்த சவுல் தாவீதை கொன்று போடும்படியாக சமயம் தேடிக் கொண்டிருந்தான். அதற்காக சவுல் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். அன்பரே, நமக்கும் பலவித தீமையான காரியங்களை செய்யும்படிக்கும் நம்மையும் இந்த பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான பல திட்டங்களை சத்துருவானவனும் பொல்லாத மனிதர்களும் செய்து முயற்சித்த போதும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அக்கினி மதிலாக இருந்து நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் பாதுகாத்தாரே. தாவீதை எப்படி தேவனாகிய கர்த்தர் சவுலுடைய கரங்களில் ஒப்புக்கொடாமல் பாதுகாத்தாரோ அப்படியே நம்மையும் பாதுகாக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலிலே அவர் மறைக்கிறார். நமக்கு இரக்கம் செய்யும் தேவன் அவர். நிச்சயமாய் நமக்கும் இறங்கி நம்மையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலுக்கு தப்பியோடும்படியான சூழ்நிலை நேரிட்ட பொழுது எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும் என்று உம்மை நோக்கி அவர் கூப்பிட்டதை குறித்து நாங்கள் தியானித்தோமே. விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போலவே தகப்பனே, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் எங்களையும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நீர் மறைத்துக் கொள்ளுவீராக. எங்களுக்கு இரங்கும் தேவனே, எங்களுக்கு இரக்கம் செய்யும். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே நீர் எங்களுக்கு பதில் தந்து எங்களை தைரியப்படுத்தி தகப்பனே, எங்களுக்கு நீர் இரக்கம் செய்கிறதை சத்துருக்கள் காணும்படியாக கர்த்தர் கிரியை நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.